ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் நிரு. நான் இன்றைக்கு உங்களுக்கு தமிழ் மசாலா எல்லாம் யூஸ் பண்ணி எப்படி மசாலா மெக்கரோனி செய்யறேன்னு செய்து காட்ட போறேன். எங்கட கிச்சன்ல கிடைக்கிற திங்ஸை வச்சு குயிக்கா செய்யக்கூடிய ஈஸியான ஒரு ரெசிபி. இப்போ நாங்க இந்த ரெசிபியை எப்படி செய்யறேன்னு பார்ப்போம். இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. முதல்ல நான் மெக்ரோனியை குக் பண்றதுக்காக இப்படி ஒரு பேன் எடுத்து பேன்ல தண்ணி ஊற்றி தண்ணியை கொதிக்க விடுறேன். தண்ணி கொதிக்க தொடங்கினதும் அதில் 1.5 கப் மெக்கரோனி பாஸ்டா போடுறேன். அதோட இதில் தேவையான அளவு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் சேர்க்கிறேன். ஆலிவ் ஆயில் சேர்க்கறதால பாஸ்டா குக் ஆகும்போது ஒன்றோடு ஒன்று ஒட்டி கொள்ளாம இருக்கும். ஆலிவ் ஆயில் இல்லாட்டி நீங்க வெஜிடபிள் ஆயிலும் யூஸ் பண்ணி கொள்ளலாம். மெக்ரோனி குக் ஆகுறதுக்கு இன்றைக்கு எனக்கு 13 மினிட்ஸ் எடுத்தது. நார்மலா நீங்க எடுத்திருக்கிற மெக்ரோனி பாஸ்டாட பாக்ஸ்ல அல்லது பேக்கெட்ல எழுதி இருக்கும் அது குக் ஆகுறதுக்கு அவ்வளவு டைம் எடுக்குமெண்டு. 13 மினிட்ஸில் பாஸ்டா எடுத்து நாங்கள் நசிச்சு பார்த்தா சாஃப்டாக இருக்கும். இப்போ இது குக் ஆகிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பாஸ்டாவை இறக்கி இப்படி ஒரு வடி வச்சு வடிச்செடுக்கிறேன். வடிச்செடுத்தது நான் இதில் இன்னும் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் போட்டு விடுறேன். திருப்பியும் அது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. இப்போ நாங்கள் எப்படி மசாலா மெக்கரோனி செய்கிறேன்னு பார்ப்போம். அதுக்காக நான் ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் போடுறேன். எண்ணெய் சூடானதும் அதில் 1 டீஸ்பூன் ஜீரா போடுறேன். அடுத்ததாக இதில் நான் சின்ன வெட்டி வச்சிருக்கிற 2 மீடியம் சைஸ் வெங்காயம் போட்டு ஒரு 2 மினிட்ஸுக்கு வதக்குறேன். அதோட இதில் நான் சின்ன வெட்டி வச்சிருக்கிற பச்சை மிளகாயம் சேர்த்து வதக்குறேன். வெங்காயம் டிரான்ஸ்பரண்டாக வந்ததும் அதில் நான் 1.5 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்க்கிறேன். இப்போ நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டோட பச்சை வாசனை போகும் வரைக்கும் வதக்குறேன். அடுத்ததாக இதில் நான் வெட்டி வச்சிருக்கிற 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்க்கிறேன். தக்காளி மஷி ஆகும் வரைக்கும் இதை குக் பண்ணுறேன். தக்காளி மஷி ஆனதும் இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 1/4 டீஸ்பூன் பிளாக் பெப்பர் பவுடர், அதோட தேவையான அளவு உப்பும் சேர்க்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணினா பிறகு இதில் நான் சின்ன வெட்டி வச்சிருக்கிற 1/4 கப் கேரட், 1/4 கப் பெல் பெப்பர், 1/4 கப் கோன், 1/4 கப் பீஸ் எல்லாம் சேர்த்து நான் நல்லா வதக்குறேன். இன்றைக்கு நான் பீஸும் கோனும் ஃப்ரோசன் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச உங்களோட கிச்சனில் கிடைக்கக்கூடிய மரக்கறிகளை இதில் சேர்த்துக்கொள்ளலாம். நான் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இப்போ இதில் நான் இந்த மரக்கறிகள் எல்லாம் குக்காரத்துக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றுறேன். இதை மூடி இதை 5 to 6 மினிட்ஸுக்கு குக் பண்ணுறேன். மரக்கறி எல்லாம் குக் ஆனதும் இதில் 2 டேபிள் ஸ்பூன் கெச்சப், 1/2 கப் மல்லியில சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். அடுத்ததாக இதில் நான் ஆல்ரெடி குக் பண்ணி வச்சிருக்கிற மெக்கரோனி பாஸ்டாவையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேன். கடைசியாக இதில் நான் 1/4 கப் சீஸும் சேர்த்து விடுறேன். தமிழ் ஸ்டைலில் மசாலா மரக்கறி எல்லாம் சேர்த்து ஒரு அருமையான மெக்கரோனி பாஸ்டா ரெடி ஆயிட்டு இதை நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் செய்யலாம். நாங்கள் மரக்கறி எல்லாம் போட்டு செய்கிறதால இது ஒரு ஹெல்த்தியான ரெசிபியும். நீங்கள் வீட்டில் கிட்ஸுக்கு கூட இதை செய்து கொடுக்கலாம். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஏற்ற மாதிரி உரைப்பை பாவிச்சு கொள்ளுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோட நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இன்னும் ஒரு அருமையான ரெசிபியுடன் உங்களை சந்திக்கும் வரை பாய் பாய்.